செலக்டட் பாயிண்ட் நம்பர் 1112 இதில் எழுதியிருக்காங்க संगम युग में निर्बंधन आत्माएं भाग्यशाली होती है அப்படின்னா சங்கம் யுகத்துல நிர்பந்தனம் அப்படின்னா பந்தன இல்லாத ஆத்மாக்கள் பாக்யசாலிகளாக இருப்பாங்க. அவங்க கேக்குறாங்க பாபா பாந்தலி மாதாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அஷ்டதேவத்துல வரலாமான்னு என்னமோ கேக்குறாங்க. जो ऐसी आत्माएं जो धर्मराज की सजाएं नहीं खाती இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் யாரு தர்மராஜனோட தண்டனையை எடுத்துக்கிறது கிடையாது. वो அவங்க स्वतंत्र रहो और स्वतंत्र रहने दो. அவங்க சுதந்திரமாக இருங்க சுதந்திரமாக இருக்க விடுங்க. ऐसी स्टेज वाली होंगी இப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்களா या दूसरों को बंधन में बांधने वाली होंगी विकारों के बंधन में. இல்லன்னா மத்தவங்கள விகாரத்தினோட பந்தனத்துல கட்டுப்படுத்துறவங்களாக இருப்பாங்களா. तो जिन्होंने जिनको संस्कार ही ऐसे हैं இப்போ யாரோட சம்ஸ்காரமே இப்படிதான் இருக்குது कि दूसरों को मोह के बंधन में नहीं बांधते हैं மத்தவங்கள மோகத்தினோட பந்தனத்துல கட்டுப்படுத்துறது இல்ல. तो खुद भी அப்போ சுயம் கூடயும் मोह के बंधन में नहीं बंधती होंगी. மோகத்தினோட பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. है तो नंबरवार. அவங்க நம்பர் வாராதான் இருப்பாங்க. हाँ पहचान ये है ஆனா அடையாளம் இதா இருக்குது कि ज्ञान यज्ञ में जब से आते हैं என்னன்னா அவங்களோட அறிமுகம் எப்படி கிடைக்கும்னா ஞான யக்ஞத்துல எப்போலிருந்து வராங்களோ भगवान को पहचानते हैं பகவானை எப்போலிருந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ तो संसर्गियों से संपर्कियों से संबंधियों से இப்போ சன்சர்கி சம்பர்கி அப்படின்னா இந்த கனெக்ஷன்ல வரக்கூடியவங்க உறவினர்கள் नष्टो मोहा होकर के पार्ट बजाती हुई देखने में आएगी. இப்போ கனெக்ஷன்ல வரக்கூடியவங்க உறவினர்கள் கூட பிறகு அவங்க எப்படி தென்படுவாங்க நஷ்ட மோகாவினோட ரூபத்துல பார்ட் பண்ணிருப்பாங்களா அப்படி பார்ட் பண்ணி காமிக்கிறாங்களா या लगाव झुकाव उनका देखने में आएगा. இல்லன்னா பற்று ஈடுபாடு இது அவங்களுக்குள்ள தென்படுமா. नष्टो मोहा देखने में आवेंगी. மோகத்தை நஷ்டப்படுத்திருக்காங்க இந்த விஷயம் தான் தென்படும் நஷ்ட மோகம் தான் தென்படும். कोई नहीं कह सकता कि इनका लगाव झुकाव लौकिक संबंधियों में संसर्गियों में संपर्कियों में लगा हुआ है. யாருமே இந்த விஷயத்த சொல்ல முடியாது இவங்களோட பற்று ஈடுபாடு என்றது லௌகிக உறவினர்கள் கனெக்ஷன்ல வரக்கூடியவங்க இவங்கள் கூட இருக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது. तो जो दूसरों को बंधन में बांधने वाली नहीं है இப்ப யாரு மத்தவங்கள பந்தனத்துல கட்டுப்படுத்த கூடியவங்க கிடையாது. खुद बंधन में बनेगी. அவங்க சுயம் பந்தனத்துல கட்டுப்பட்டு இருப்பாங்களா என்ன. इसका मतलब இதுக்கு அர்த்தம் என்னன்னா जो निर्बंधन आत्माएं हैं उनके लिए मुरली में बोला யாரு பந்தன இல்லாத ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்களுக்காக முரளில சொல்லிருக்காங்க. जो निर्बंधन आत्माएं हैं யாரு நிர்பந்தன ஆத்மாக்கள் இருக்காங்க वो बहुत भाग्यशाली हैं. அவங்க ரொம்ப பாக்கியசாலிகளா இருக்காங்க. संगम युग में சங்கம யுகத்துல जो कोई भी प्रकार के बंधन में नहीं है. அவங்களுக்கு எந்த விதமான பந்தனமும் கூடயும் இல்ல. क्या என்ன दुनियावी धन का बंधन உலகத்தினோட தனத்தினோட பந்தனம் को पुरुषार्थ करने से रोक नहीं सकता. அவங்கள புருஷார்த்தம் பண்றதில்ல அவங்கள நிறுத்த முடியாது. कितने भी गरीब हो जाएं எந்த அளவுக்கு வேணும்னாலும் ஏழை ஆயிடலாம். कोई भी तन का बंधन चाहे
ऐसा भी संसर्गी संपर्की और संबंधी क्यों न हो। எந்த விதமான சரீரத்தினோட பந்தனம், இப்ப அவங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் அவங்க தொடர்புல வரக்கூடியவங்க இருக்கலாம். उनको पुरुषार्थ में அவங்கள புருஷார்த்த பண்றதுல बाधक नहीं बन सकता जो नीचे गिरा दे। அப்படின்னா தடை ரூபத்துல இருக்க முடியாது. இவங்க கீழே வீழ்ற போல அவங்க யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. விழ வைக்கிற போல யாருமே இருக்க மாட்டாங்க. நடுவுல मन का बंधन भी, மனசினோட பந்தனம் கூடயும் मन का बंधन भी इतना नहीं लग सकता மனசினோட பந்தன கூடயும் இந்த அளவுக்கு ஏற்படாது जो पुरुषार्थ से उनको हटा दे। புருஷார்த்தத்திலிருந்து அவங்கள சைட் பண்ற போல இருக்காது. तो वो आत्माएं भाग्यशाली की लिस्ट में होंगी या दुर्भाग्यशाली की लिस्ट में होंगी। அப்ப அந்த ஆத்மாக்கள் பாக்கியசாலியினோட லிஸ்ட்ல இருப்பாங்களா, இல்லன்னா துர்பாகியசாலி அப்படின்னா பாக்கியம் கெட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்ட லிஸ்ட்ல இருப்பாங்களா? तो बंधन किनको लगता है? அப்போ பந்தனம் என்றது யாருக்கு ஏற்படும்? बंधन लगने का मूल कारण क्या है? பந்தன ஏற்படுதுன்னா அதுக்கு மூலமான காரணம் என்ன? दूसरों को बंधन डाला होगा, மத்தவங்கள பந்தனத்துல வச்சிருப்பீங்க, போட்டிருப்பீங்க. तो संगम युग में बंधन में बंधी हुई है। அப்ப சங்கம் யுகத்துல பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கீங்க. इसलिए बंधन को खुशी खुशी काट लेना चाहिए। அதனாலதான் பந்தனத்தை குஷி குஷியா கட் பண்ணிடணும். बाबा की याद में பாபாவோட நினைவுல एकदम उड़ जाना चाहिए। முழுமையா பறந்து போயிடணும். बंधन कट जाए, பந்தனம் கட் ஆயிடும்.